ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், பிரைஸ் தி லார்ட். சில காரியங்கள், பழக்கங்கள் இதெல்லாம் என்னை ஆண்டவர்கிட்ட தூரப்படுத்துது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, டெவில், சேட்டன், அதாவது அவன் பெரிய பொய்யன். அவன் என்ன பண்ணுவான், நம்ம எந்த காரியங்கள்லேருந்து விட்டு வந்தோமோ அதே காரியங்களை நம்ம மண்டையில் போட்டு அதில் டெம்டேஷன், அதுக்கு ஒரு சூழ்நிலை உண்டு பண்ணி அதில் நம்ம விழ தள்ளுவான். ஆனால் நம்மளோட மாமிசம் வீக். நம்ம பார்க்குறோம் ஒரு வசனத்தில், நம்மளோட மாமிசமும் நம்மளோட ஆவியை ஒன்றுத்துக்கு ஒன்று போராடிட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ காடுக்கு தெரியும் நம்மளோட ஃப்ளஷ் வீக்கெண்டு. நீங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்கிறீங்களா? நீதிமான் எத்தனை வாட்டி, அதாவது ஒரு வசனம் இருக்குது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுவான்ட் அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது. நான் கீழே போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. டெவில் கில்ட் அண்ட் கண்டம்னேஷனில் வருவான், உங்களை குத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் காட் சொல்கிறாரு, ஹீ ஸ்டில்ஸ் லவ்ஸ் யூ. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்மளுக்கு எல்லாமே ஓவர் பேட் பண்ணிட்டார் நம்மளுக்கு சிலுவையில். அதனால நீங்கள் ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டேன் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். ஆண்டவர் உங்களுக்கு அருகில தான் இருக்கிறாரு, உங்கள் கூட தான் இருக்கிறாரு. அதனால நீங்கள் எந்த ஒரு கில்ட் தாட் இல்லாமல் ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேருங்க. இந்த வேதத்தை படிங்க, ஜெபம் பண்ணுங்க. அதனால எந்த பழக்கங்கள் எது உங்களை ஆண்டவர் விட்டு தூரப்படுத்தோ அதை ஆண்டவர்கிட்ட அறிக்கை செஞ்சு மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட நெருங்கி சேருங்க. ஐ பிலீவ் இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஆசீர்வாதமாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி யாருன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் இஸ் குட் ஆல் த டைம்.